விருப்பமாக இருந்தவங்களுக்கு பிள்ளை பிறக்கலை. கட்டிலே வளர்ந்து கிடந்த கிளவி சாக்கலை. இதெல்லாம் யாருடைய செயல்? அப்படியே தவம் இருந்தார். அப்படி அவர்கள் வந்த போதே ஐயா சும்மா இருக்கல, பிள்ளைகள்லாம் போட்டுருக்குங்க, அது எங்கே போய் உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் ஒரு கொண்டாடம் போல வந்து பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருந்து வடக்கு வாசலில் இருந்து மக்களுக்கு பிள்ளை இல்லாதவர்கள் கண் கூர்ந்து செவிடு ஊமை வாய் குடும்ப வைத்தவர்கள் எல்லாத்தையும் மண் தண்ணீர் கொடுத்து தீர்த்தாரோ அந்த உருவம் போல காட்சி கொடுக்க மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். நம்மளுடைய பிடி தீர்த்தவர் அல்லவா, இவருக்கு நாம் என்னென்ன கொடுத்தாலும் தகும் என்று சொல்லி பால் மாடு ஆடு பழ வகைகள் மத்தலோடு சீனி எல்லா பப்படங்களும் கொடுத்தார்கள். நித்தமித்த உணங்கலந்து அத்தனையும் வாங்கி அந்த அன்பு சான்றோர்களுக்கு தொகையக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பௌசெல்லாம் கொடுத்து எம்பெருமான் வந்து அமர்ந்திருக்கின்றார். அங்கே மக்கள் எல்லோரும் சான்றோர்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக வீடு பௌசோடு வந்திருக்கின்றார்கள். ஏன்னா ஐயா வந்து பிள்ளைகளை எங்க பாடுபடுத்தலாமா நாம நினைக்கணும். நம்ம பிள்ளைய முருங்கையை முடிச்சு வள பிள்ளைய அடிச்சு வளர பெரியவங்க சொல்லுவாங்க. சொன்னோடியாக்க அந்த பிள்ளையும் அடிச்சு தான் தெரியும். சொல்லி சொல்லி பார்க்கணும். கேட்கலன்னா 2 அடி கொடுக்கணும். முருங்கை மரத்தை ஓயாம அப்படியே உயரமா வாழ விட்டாச்சுன்னா காய் காட்டாது. அதனால முடிச்சு விடுவாங்க. பழமொழியா பெரியவங்க சொல்லி வச்சாங்க. ஐயா என்ன அளவுல பக்குவப்படுத்திருக்காரு பாருங்க. பதம்னு சொல்லிக்கிறோம். நம்முடைய பதியில எல்லா கோயிலும் தீர்க்கம் கொடுப்பாங்க. நம்ம ஐயா இடத்துல எதுக்கு பதம் என்று சொல்லிடுவோம். பதம் விடணும், பதம் குடிக்கணும், பதம் விடணும், அன்னம் குடிக்கணும், எல்லாம் பாசையும் வேற வச்சிருக்க. அதை நாம இன்னும் கடைப்பிடிக்கல. முன்னால இருந்தது. அங்க போனா அக்கா சித்தி அண்ணன் தம்பின்னு பேச மாட்டாங்க. ஐயா ஐயா உண்டு, அம்மா இப்போ அம்மா ஐயான்னு சொல்லுவாங்க. பதம் விடுகின்ற போதும் அங்கே இருந்தும் முத்திரையிலேருந்து 10 வரைக்கும் வருகின்ற போது சிவஜிவாரதான் சொல்லுவாங்க. வேற யாரும் பேச மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அங்கேருந்து செருப்பு போட்டு வடக்குவாசல் வரைக்கும் வர. அப்போ ஐயா என்னன்னு நாம கேட்ட உடனே தருவாங்க. பணிந்திருந்து பணிபடை செய்தால் ஆனால் உகந்த பலியாவா உயிர் பிழைப்பாய் நீ மகனே என்று சொல்லி எங்க போச்சு? யார் பயந்திருக்கா? தெய்வமே நாம வச்சது தானே. சேர வச்சோம், அதில் ஒரு அம்புக்குரிய வச்சோம், நாம தான் எல்லாம் பூப்போடுதான் எல்லாம் செய்ய. நம்ம வச்சு ஐயா தானே, அவர் நம்ம என்ன செஞ்சிருவான்னு நினைக்கக்கூடாது. அவர் நம்ம வச்ச இடத்துல இருக்காரு நினைக்கக்கூடாது. எங்கும் நிறைந்த வரம்பொருள், ஏகமாக நிறைந்தவன். காற்றாக இருக்கிறான், மழையாக இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான், விண்ணாக இருக்கிறான். ஆடு மாடு மரம் மட்டை எல்லாத்துலேயும் அவன் இல்லைன்னா உயிர் இல்லை. உயிர் இல்லாத மரம் பட்டுப்போம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எதுக்காக அவ்வளவு வேதனை செய்தார் என்பது நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு முன்னாலெல்லாம் லைட் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் கரண்ட் பட்டம் கட்டின உடனே லைட் எரியும். முன்னாலெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அரிக்கலைட் ஒன்று இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக எரிஞ்ச உடனே மறுநாள் நாம் அந்த லைட்டை படுத்துக்கிட்ட போது அதில் பூரா புகை படங்கும். அந்த புகையெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? தவிடு அல்லது விபூதி போட்டு நல்லா தொடச்சி பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கப்படுத்தினா தான் வீடு போகிற வெளிச்சம் தெரியும். அப்படியே தன்னுடைய உள்ளத்தை புகைப்படாமல் மாசுபடாமல் தூய்மையாக நாம் வச்சிருக்கணும், சுத்தமாக வச்சிருக்கணும். அங்கே இருக்கின்றான் ஒளியாக இறைவன். அதனால தான் சுத்தப்படுத்துங்கள், தூய்மையாக இருங்கள். நம்ம மனசு சுத்தமாக இருந்து சொன்னால் அங்கே எந்த விதமான ஒரு புள்ளி போல இருக்கக்கூடிய கருப்புக்கு இடம் இல்லை. அதுதான் இயேசுநாதர் நெஞ்சை கிழிச்சி காட்டும் போது அங்கே என்ன இருக்கு? மெழுகு தெரியுது. அது ஜோதி, அவங்களுக்கு வந்து ஜோதி. அப்போ ஆஞ்சநேயர் நெஞ்சை கிழிச்சி காட்டுறாரு, அங்கே என்ன இருக்கு? ராமர் பட்டாபிஷேகம், இறைவனை நான் உள்ளத்திலே வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இப்படி இறைவன் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக தவத்தை செய்ய சொல்லி பல சோதனைகளை நடத்தி அதிலே சாதித்து மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் நாம போட்டிருக்கோம். எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுமே ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாமே இவனுடைய பிள்ளைகள் அவர் படைச்சதுதான். ஆனாலும் தனக்கு உகந்த பிள்ளைகளை ஏற்கணும். அப்ப எத்தனை பிள்ளைகளை 24 ஒன்று ஏற்பதும் எங்கள் ஐயா. இன்னொரு இடத்துல உள்ளார் வாசகத்தில் பிள்ளைகள் எல்லாம்
பிள்ளைகள் தெரிஞ்சு நான் சீசன் என ஏன் கைப்பிள்ளை வச்சிருக்கேன். இன்னொரு பொக்கடத்துக்குள்ள வைப்பார். அவர் பொக்கடத்துக்குள்ள எத்தனை பிள்ளைகள் வைக்க முடியும்? ஏழமே விட்டவரை விச்சாகி காய்ச்சோ அச்சாகி நன்றார். அப்போ எவ்வளவு தூய்மையா நடக்க சொல்லி நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் எப்படி நடக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்கணும், அடுத்தவங்ககிட்ட எப்படி பழகணும். பொல்லாதாரோடும் பொறுமை உரை மகனே என்று ஐயா சொல்லியிருக்கார். அந்த முறையில நம்முடைய அகிலத்திரட்டு அம்மா இந்த வேதம் மட்டும் இல்லையா, எந்த ஆகமத்தை பார்த்தாலும் சரி அன்பு பாராட்டிதான் இருக்க சொல்லுறாங்க. எத்தனையோ சொல்லுறாங்க, எத்தனையோ முன்னமே ஒவ்வொருவராலையும் உங்களை சொல்லி சொல்லி அனுப்பி வைத்தேன். 50 பேர் தூங்குறாங்க. ராமலிங்க சுவாமி வந்தாரு, புத்தர் வந்தாரு, இயேசு வந்தாரு, அல்லா வந்தாரு, இன்னும் சிவனடியார்கள் வந்தாங்க. அத்தனை பேர்களும் வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் இப்போ எல்லாரும் கொண்டு வணங்குறாங்களே. இப்படி எல்லாரும் வந்து தர்ம நெறியைத்தான் போதித்தார்கள். தர்மத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை, அன்புக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை, அன்பே சிவம் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்லி வைத்தார்கள். ஐயா சொல்லுகிறார், எத்தனை சொன்னாலும் நீங்க கேட்காது இருந்தாலும் அந்த காலம் செய்தி வருகின்ற போது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுக்குத்தான் வேண்டாததெல்லாம் அக்கினியில் போட்டு எரிச்சு வேண்டியதெல்லாம் நாட்டுக்கு உகந்ததையெல்லாம் வேண்டும் என்று மீட்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படும். தர்மகத்துக்கு அந்த சொன்னாரே, எல்லாரும் கல்யாணம் வந்த உடனே நல்ல மக்கள் உள்ளத்திலே வெள்ளை உள்ளம் கொண்ட பட்சி வரவுகள் எல்லாம் கானகத்திலே சென்று கதறி அழுது கொண்டு போனார்கள். இனி நாங்கள் இந்த நாட்டில் இருக்க முடியாது, கல்யாணம் வந்துட்டான், அவங்கிட்ட போனோம்னா நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த மாயிலையில் நின்று விடுவோம் என்று போனார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லி போய் தவசுறீங்க, வைகுண்டராசர் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் போய் தவங்குறீங்கன்னு சொல்லி போல் சொன்னாரு. அவர் வைகுண்டமா கடலுக்குள்ளேருந்து வருகின்ற போது அத்தனை வெளியே வந்துச்சு. ஐயா, இனி நாங்களெல்லாம் மறைந்திருக்க வேண்டாம், நீங்க வந்துட்டு அதனால நாங்கள் உங்களோடு வாழணும்னு சொன்னார். அப்ப ஐயா சொல்லி வந்தார், ஒரு விழி பொருங்கள், உண்மை இது தப்பாது, இரு விழிக்குள்ளே உங்களை நான் என் இடத்தில் அழைக்கின்றேன். என்னதுக்காக சொன்னா, நானே உங்களுக்காகவே தவறு இருக்க போறேன்ப்பா, அதனால தர்மயுகத்துக்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும். அந்த இடத்துல சொல்லி அவங்களை பொறுக்க சொன்னார். அடுத்தாற்போல் எல்லாரும் கடை செஞ்சு சிவனிடத்திலே வந்து பேசுகின்ற போது என்ன சொன்னாரு? புதுப்பூமி, புது வெளிச்சம், புது யுகம், புது நிலவு, புது மனுக்கள் எல்லாரையும் பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது முன்னமே அவர்கள் எல்லாம் காட்டிலே கதறி நின்றார்கள். அவர்கள் எல்லாம் தவசலை அனுப்பியிருக்கின்றோம், அந்த காலம் வருகின்ற போது அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லிவிட்டார். இப்படி தர்மயுகம் பங்கு வேண்டும் என்று சொல்லினா தேவலோகத்தில் உள்ள மக்கள் நாம சாதாரணப்பட்டவர்கள் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு யுகத்திலேயும் மாநகரங்களாக பிறந்திருக்கோம். அவருக்கு துணையாக ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் கூட நாம வந்திருக்கோம். பிறகு செய்தார், நம்ம காலு கை கண்ணு நல்ல முறையில் தெரிகிறது. அப்போ ஈஸ்வரனுக்கு சமமாக நம்மளை வச்சிருக்காரு அவருக்கு பிள்ளைகள். அப்போ இந்த யுகத்திலே தர்மயுகம் வரணும்னு சொன்னா எல்லாரும் தர்மத்தை செய்யணும், என் பேரை சொல்லணும், நாமத்தை சொல்லி சொல்லி தர்மம் செய்கின்ற போது கர்மம் எல்லாம் தீரும், அந்த களி மாறும். அதான் தர்மந்தான் வாழ சக்கரங்கள் அல்லாது திண்மையது கேடு சொல்லுவேனம்மா என்று சொன்னார்.